வெற்றி அப்படிங்கிறது எப்படி எதனால கிடைக்குதுன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல தான் கிடைக்குது. ஏற்கனவே ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம்னா இன்னொரு தடவை ஜெயிக்க முடியும் நம்ம நம்புறோம். ஒரு ஓவரில் 4 6 அடிச்சிட்டோம்னா மறுபடியும் ஒரு ஓவரில் நம்மளால 4 6 அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் எப்பவுமே. அதனால தான் நிறைய ஜெயிச்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களுடைய அப்ரோச்னாலேயே அவங்களுக்கு மறுபடியும் சக்ஸஸ் கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்போ என்ன அர்த்தம், உறுதியாக அவன் நம்புறான் நம்மளால பண்ண முடியும், ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதனாலேயே நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப் 2 பிலிம்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அந்த திங்கிங் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதான் முக்கியம். அவங்ககிட்ட இருந்து அதை நம்ம கலவாண்டுக்கணும். அப்படியே ஒரு எப்படி சொல்றது, எப்படி நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் நீங்களும் அதே மனநிலையை கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஹாப்பியாக போய் அப்படி வச்சு பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் அப்படி இப்படி பார்க்குறான்னு வச்சுக்க, அதுதான் கெத்தே. அந்த 3 மணி நேரம் அதை உனக்கான நேரமாக மாத்திர பாரு, அதுதான் அங்கதான் நீ இருக்க. அந்த 3 hours அப்படி வச்சு நீ என்ன திங்க் பண்ணியோ அப்படி போகணும். அது போகிற போக்குக்கு நீ போயிடக்கூடாது. உன் போக்குக்கு அதை நீ இழுத்துட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட. அந்த 3 மணி நேரம் அந்த எக்ஸாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்னங்கிறது நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் நீ ஜெயிச்சிடுவ.